ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீக்ரெட் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாப்புல, அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் லைவாக தான் செக் பண்ணுறேன். நான் இது வரைக்கும் அந்த சீக்ரெட் டூல் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ. ஓகே, நம்ம டேரெக்டாக டெர்மினல் போடுவோம். சரிங்க, கீபோர்டு எடுத்துக்கிறேன். நம்ம டேரெக்டாக ப்ரௌசர் போயிடலாம். ஸோ நம்ம கிட்டப்லேருந்து தானே டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான். சீக்ரெட் கிட்டப். ஃபர்ஸ்ட் லிங்கே உள்ள போயிடுங்க. எப்பயும் போல் நம்ம கோடை வந்து காப்பி பண்ணிப்போம். நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம், இப்போ அவங்களுக்கு தெரியும். டேரெக்டாக நம்ம டவுன்லோட் பேஜுக்கு போயிடுவோம். டவுன்லோடு போயிட்டு எல்எஸ் போட்டு செக் பண்ணால் நான் என்கிட்ட வந்து கேம்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து கிட் க்ளோன், அதாவது நம்ம கிட்டில் எடுத்த ஃபைலை க்ளோன் பண்ணுறோம் இங்கே, அவ்வளோதான். ஓகே, நமக்கு வந்து சீக்கர் டூல் வந்துருச்சு. இப்போ சிடி சீக்கர் போட்டு உள்ளே போயிட்டு எல்எஸ் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ஃபைல் இருக்குன்னு. ஓகே, install.sh இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டாட் இன்ஸ்டால் எல்லாம் ஸ்மாலில் தான் இருக்குது. sh நம்ம பாஸ்வேர்டை கொடுக்குறோம். பைத்தான் ஃபைல் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு சாரி பைத்தான் 3 சீக்கர் .py இது ஒரு பைத்தான் ஃபைல். அதனால தான் நமக்கு வந்துட்டு பைத்தான் 3 யூஸ் பண்ணோம். இதை அப்படியே காப்பி பண்ணி இது பேஸ்ட் பண்ணிங்க. அது ஸ்மாலில் இருக்கிறதுனால நான் டைப் பண்ணிட்டேன். ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ வந்து சீக்ரெட் டூலுக்குள்ளே வந்தாச்சு நம்ம. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்க. ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ஜிராக் வந்து லாகின் பண்ணலாம், லாகின் பண்ணிங்க. என்ஜிராக் ரொம்ப முக்கியம், ரொம்ப தேவை. அதனால் என்ஜிராக்குள்ளே போயிடுங்க. ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நான் லாகின் பண்ணுவேன். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஒரு வழியாக யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டேன். ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோடில் வந்துட்டு இந்த ஃபைலை வந்து அப்படியே டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் பண்ணால் நமக்கு வந்து டவுன்லோட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படியே புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணிங்க.
செகண்ட் டெர்மினல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்துட்டு நம்ம சீக்கரில் வந்துருக்கோம். அதனால் சிடி போட்டு ஒன் ஸ்டெப் வெளில வந்துடும். ஒன் ஸ்டெப் வெளில வரதுக்கு இதான் நம்ம கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். சிடி // போட்டோன்னா ஒன் ஸ்டெப் வெளில வந்துச்சா. இப்போ வந்துட்டு நம்ம காப்பி பண்ண அந்த லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள். செகண்ட் பாஸ்வேர்ட் என்ஜிராக். ஓகே, இப்போ வந்துட்டு நம்மளோட என்ஜிராக் டோக்கன் வந்து எடுத்துங்க. இந்த இடத்துல இருக்கும் டோக்கன். இந்த என்ஜிராக் வந்து கான்ஃபிகர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி வந்துடணும். ஆத் டோக்கன் சேவ்டு டு கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகேங்களா, வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு கேட்னு ஒரு கமாண்ட் இருக்குது, அந்த கமாண்டை யூஸ் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா அவங்களோட டோக்கன் வந்து சேவ் ஆகிடுச்சு அப்படின்னு காட்டும். ஓகேங்களா, இந்த டோக்கனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம என்ன போட்டு பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ஜிராக் http (8080) அதாவது டிஃபால்ட்டாக வந்து இங்கே வந்து நம்ம ஏதாவது ரன் பண்ண ஆரம்பிச்சோன்னா 8080க்கு தான் போகும். சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து 4ஆவதாக டெலிகிராம் இருக்குல்ல, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 டைட்டில், குரூப் டைட்டில் கேட்குது. குரூப் டைட்டில் என்ன வைக்கலாம்? சடக்க டைட்டில். ஸோ ஒரு இமேஜ் ஒன்று வேணும். ஒரு பிக்கை வந்து எடுத்துப்போம், லிங்கை. காப்பி லிங்க் கொடுத்துட்டு நம்ம டெர்மினல் போய்ட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது வைக்கணும்னா join my Telegram. ஓகே, என்டர் பண்ணிடுங்க. மெம்பர்ஸ் எவ்வளோ வேணும், எவ்வளோ வைக்கலாம்னு எனக்கு தெரியல. 100 தான் போதும். நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் ஆன்லைன் ஒரு 50. ஓகேங்களா, டிஃபால்ட்டாக நமக்கு வந்து 8080 போட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்துட்டு நம்ம என்ஜிராக்கில் வந்துட்டு இதை அப்படியே நம்ம கிளியர் பண்ணிடுவோம். என்ஜிராக் http 8080 போட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு லிங்க் ஒன்று வரும். அதாவது இந்த லிங்க்கு ஃபார்வர்டிங், இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிங்க. அதை காப்பி பண்ணிடாதீங்க. இது வேணாம், லோக்கல் ஹோஸ்ட் வேணாம், இதை மட்டும் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசர் போயிட்டு என்டர் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து நிற்கும். இதில் வந்து விசிட் சைட் கொடுங்க. விசிட் சைட் கொடுத்தோம்னா நம்ம கிரியேட் பண்ண டெலிகிராம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அந்த இமேஜ் லோட் ஆகலைன்னு. இங்கே வந்து ரிக்வெஸ்ட் வந்து கடத்திக்கிட்டே இருக்குது. இது போஸ்ட் ரிக்வெஸ்ட்டு, கெட் ரிக்வெஸ்ட். இது வந்து எதில் நமக்கு யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா வெப்சைட் பென் டெஸ்டிங்கில் வந்து யூஸ் ஆகும்.
இமேஜ் ரொம்ப நேரமாக லோட் ஆகுது. சரி, நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண எதுவும் சொல்லலாம். ஏதோ எரர் சொல்லுது. சரி, ரைட்டு. நம்ம வந்து டெர்மினலுக்கு பார்ப்போம். டெர்மினலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எதில் யூஸ் பண்ணுறீங்க என்ன இது எல்லாமே வந்து டீட்டெயில் இங்கே கிடச்சிச்சு. அதாவது நான் உங்களுக்கு கோஸ்ட் ட்ராக்கிங்கில் இந்த இதை பற்றி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம இருக்கிற ஏசியா இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம், தமிழ்நாடு, கோயம்புத்தூர். இது ஏன் கோயம்புத்தூரில் காட்டுது எல்லாமே வந்து நான் அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதையும். ஓகே, என்னோடய ஐபி அட்ரஸ், அது போக இங்கே வந்து என்னோடய மேப்போட லொக்கேஷன் வந்துச்சு. இதுதான் என்னோடய லொக்கேஷனு. ஸோ அதையும் காப்பி பண்ணிப்போம். ஸோ ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ், யாரும் தவறாக பயன்படுத்த வேணாம். ஓகே, இப்போ நமக்கு மேப் வந்து லோட் ஆகுது. ஓகேவா, நமக்கு இப்போ லொக்கேஷன் வந்து காமிக்குதா? ஸோ இது ஒரு மெத்தடில் லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ணுறது. ஓகேங்களா, இது வந்து சீக்ரெட் டூலில் கேட்டிருந்ததுனால இந்த சீக்ரெட் டூலை வச்சு போட்டிருக்கேன். சீக்ரெட் டூல் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுங்கள், தவறாக பயன்படுத்திடாதீங்க. ஸோ எந்த விதத்துலையும் நான் பொறுப்பாக மாட்டேன், அதையும் சொல்லிக்கிறேன். சரி, ஓகே, இந்த இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஒரு டெர்மினல் தான் ஓப்பன் பண்ணோம். நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு காப்பி பண்ண லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோட் கொடுக்கணுமே. கேட்னு போட்டு கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு வந்து அந்த ஃபைல் நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதை அப்படியே நம்ம கேட் பண்ணி நம்ம இந்த டெர்மினல்லையும் பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் காமிக்க வந்தேன். ஓகேங்களா, இது என்னென்ன சேவ் ஆகிருக்கோ அது அப்படியே உங்கள் டெர்மினலில் சேவ் டேட்டாவில் வந்து ஹோமில், காலி, டவுன்லோட்ஸில், சீக்கரில், டிபியில் /ரிசல்ட்ஸில் .csv இதில் வந்து நமக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா, சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக இதில் ட்ரை பண்ணுவோம். விண்டோஸில் வந்து க்ரோம் போயிடுவோம். இப்போ க்ரோம்லேயே ட்ரை பண்ணிடுவோம். நம்ம இப்போ விர்ச்சுவல் மிஷினில் மட்டும்தான் பார்த்தோம், க்ரோமில் ட்ரை பண்ணிடுவோம். நான் வந்து அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணேன். இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் இப்படி அனுப்பலாம். அப்புறம் வந்துட்டு ஏதாவது வீடியோ மாதிரி ஃபார்மெட்டில் க்ரியேட் பண்ணி அனுப்பலாம். ஓகேங்களா, அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவிலே பெருசாக போணுச்சுன்னா யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க ஃபுல்லாக. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே தனித்தனியாக போடுறேன். இன்ஜிராக் இப்போ டைரெக்டாக நமக்கு வந்துட்டு ஒரு டெலிகிராம் பேஜ், நீங்கள் ஏதாவது ஒரு டெலிகிராம் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெலிகிராம் பேஜில் சரி இது டெலிகிராம் பேஜ் தானே போகுது, என்ன பேர் என்ன இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு எய்னிங் ஆப்ஸ் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இது சரி கரெக்டாக தான் நம்ம போகிறோம், இன்ஸ்டாவில் நிறையா இது இந்த மாதிரி ஷேர் ஆகிட்டு இருக்கு. இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு அலோ லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு எரர் காமிக்கும். லிங்க் ஏதோ எக்ஸ்பிரி ஆகிடுச்சு போல் அப்படின்னு நினச்சி நம்ம போய்டுவோம் கேஷுவலாக. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்ப்போமா, இதில் என்னென்ன வருது இல்லைங்களா, ஓஎஸ் இதுதான் யூஸ் பண்ணுறேன், விண்டோஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் விண்டுன்னு காமிக்குது. அதுலேயும் நமக்கு வந்து சேஞ்சஸ் எல்லாமே இருக்குது.
ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி காமிக்குது, சிட்டி நியூ டெல்லி காமிக்குது. ஸோ அதாவது நமக்கு மெயினான ஹப் எங்கே, அந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வருதோ, அதாவது நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்க ப்ராட்பேண்டு அது வந்து எங்கேருந்துலாம் நமக்கு வருதுன்றதை பார்த்துங்க. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதாக ஷேர் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயும் ஒரு மேப் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் எடுத்துமே நம்ம வந்து காப்பி லிங்க் பண்ணிவிட்டு இந்த ரோமில் யூஸ் பண்ணி வைப்போம். ஒன் செகண்ட், இதுலேயே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணது குரோமுன்றதையும் காட்டுது. ஓகேங்களா, இதே வந்து இதே யூஸ் பண்ணியிருந்தோம்ல, அதையும் பார்ப்போம். லினக்ஸு, ஃபயர்ஃபாக்ஸ். ஓகேங்களா, ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த ஒரு இதுலேயே கிடச்சிரும். ஸோ இதுலேயே நீங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு பார்க்கணும் அப்படின்னா தனியாக நம்ம அதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, அதையும் நான் போடுறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போகலாம். எடுத்தோடனே நம்ம வந்து முன்னாடி போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிடும், தெரியாது. அதுக்காக தான். ஓகே, இது ஒரு லைவ் லொக்கேஷன். சரி, ஓகே. இப்போ லைவ் லொக்கேஷன் இந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சீக்கர்லேயும் நிறையா ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இதோட நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் டிஎம்லேயே உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.